ஹை காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல பனி காலத்தை காமிக்கிறாங்க. அங்க சாலையில ஒரு கார் விபத்து ஆயிருக்கு. காரோட ஓனரும் காரை விட்டு வெளியே வர அங்க பனியை கிளீன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் அந்த நபரை கொல்றதுக்காக கிட்ட வருது. எங்க இந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற மீன் தொட்டியா காமிக்கிறாங்க. அந்த மீனை வளர்க்கறது நம்ம படத்தோட ஹீரோ தான். அவரு இப்போ சாப்பாடை டெலிவரி பண்ற வேலைய பார்ட் டைம் ஜாபா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு வர நிறைய கால்ஸையும் கொரியரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு பண பிரச்சனை இருக்கு. நிறைய பில் கட்டல. அந்த பில் கட்டாதனால நிறைய பேர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாமே அவர் பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. கடன் கொடுத்தா அவன் வந்துட்டானான்னு சொல்லி பயந்துகிட்டே கதவை திறந்து பார்த்தா ஒரு கொரியர் அதுல கரண்ட் பில் கட்டாதனால கட்டலன்னா இன்னைக்கு ஒயரை புடுங்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரு ஃபுட் ட்ரக் வாங்கணும்னு ஆசை. ஆனா அந்த காசு அவர்கிட்ட இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க திரும்ப ஒரு காலிங் பெல் சத்தம் கேக்குது. இந்த வாட்டி அவரு பதட்டமே இல்லாம ஓபன் பண்ணா ஒருத்தன் மூஞ்சிலே குத்துறான். அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. இவங்க தான் பாஸ். அவங்களும் ஹீரோ பார்த்த பிறகு என்கிட்ட நல்லா அன்பா பேசினாங்கன்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருவேன். அப்படிதான் நீ நல்லவன் நினைச்சு உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆன, நீ என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்ட. எஸ்கேப் ஆன சரி, அந்த பணத்தை வச்சுதான் பிரோஜனமா பண்ணியா? அதுவும் இல்ல. சூதாட்டத்துல அந்த பணத்தை போட்டுட்ட, பாதி பணம் போயிடுச்சு. நான் கொடுத்த பணத்துல இங்க பாதி தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என் ஃபுல் பணம் கொடுத்தே ஆகணும். இல்லனா உன்னையும் கொள்ளுவேன், நீ வளர்க்குற அந்த மீனையும் கொள்ளுவேண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இறகு என்ன பண்றதே தெரியாது. அவருக்கு அந்த மீனா உசுறு. சரி, நம்ம ஏதாவது பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல இருந்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் கடையில விற்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த கடையில இருக்கிறவரும், தம்பி நீ எடுத்துட்டு வந்த எதுவுமே பிரயோஜனமாவே எனக்கு தெரியல. சரி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, நான் கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. வேணான்னு சொல்ல இருக்கும் மனசு வரல. ஏன்னா அந்த பணம் இருந்தாதான் அவரால் இப்போ சாப்பிடவே முடியும். சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாரு. இப்ப ஹீரோவும் கார் டிரைவ் பண்ணிட்டே போறாரு. ஏதாவது ஆர்டர் வந்தா நம்ம போலாம்னு சொல்லிட்டு அப்படி அவர் பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ அந்த ஃபுட் ட்ரக்கோட ஓனர் ஹீரோக்கு கால் பண்றாரு. அவர் ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் அந்த வண்டி வேணும்னு கேக்குறாங்க. நீ காசை கொடுப்பியா இல்ல நான் அவங்க கிட்ட கொடுத்துறவா? இதனால்தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையாடா, அதாவது சொல்லி தொலை அப்படின்னு சொல்ல இரவும் என்கிட்ட இருக்கு, ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு இதுக்கு ஒரு நாள் டைம் தாங்க, நான் மொத்த காசும் கொடுத்துட்டு என் செல்ல குட்டியை தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாரு. அப்படியே கார் ஓட்டிட்டே போக இப்ப அவருக்கு ஒரு ஆர்டர் வரும். அந்த ஆர்டர்னால அவர் அந்த லொகேஷனை பார்த்து கார் டிரைவ் பண்ணிட்டே போக இப்போ ரேடியோல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கிரீன்வுட் அப்படின்ற ஒரு மவுண்டைன், அந்த இடத்துல போறவங்க எல்லாம் காணாம போறாங்க. அது மட்டும் இல்லாம பனி அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போகிறத தவிர்த்துருங்கன்னு சொல்லி ரேடியோல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ வண்டி ஓட்டிட்டே போகும்போது முன்னாடி அதே அந்த பனிகளை ரிமூவ் பண்ற ட்ரக் போயிட்டு இருக்கும். அவங்க நடு ரோட்ல ஓட்டிட்டு போக ஹீரோக்கு கோவம் வந்துடும். ஆர்னர் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே அந்த ட்ரக்கை கிராஸ் பண்ணி ஹீரோ முன்னாடி போயிடுறாரு. இப்போ ஆர்டரும் டெலிவரி பண்ணிட்டு திரும்ப வேற ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வண்டி ஓட்டிட்டே போக இப்போ அவருக்கு நிறைய சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் தான் வருது. ஹீரோவும் அந்த மேனேஜர் கிட்ட எனக்கு நிறைய ஆர்டர் கொடுங்க, எனக்கு பண பிரச்சனை இருக்கு, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஆர்டர் வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ கார் டிரைவ் பண்ணிட்டே போறாரு. இந்த வாட்டி அந்த ட்ரக்காரன் வரான். அவனும் ஹீரோக்கு வழி விடாம நடுவுல போயிட்டே இருக்க ஹீரோக்கு சமக்கம் வருது. யாரா இவனுக்கு யாரா லைசன்ஸ் கொடுத்தது, ஓட்ட தெரியாம ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனர் அடிச்சுட்டே இருக்க அந்த ட்ரக் டிரைவரும் முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கையை காமிக்க ஹீரோவும் எப்படியோ தப்பிச்சு முன்னாடி போயிடுவாரு. அப்படியே ஒரு ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோ கார் ஓட்டிட்டு போற கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்கிரும். சரி, நமக்கு இன்னும் பணம் கிடைக்கல, பேசாம இத சூதாட்டத்துல செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதி பணத்துல போட பணம் மொத்தமும் போயிரும். நான் இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆர்டர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண போக இப்போ அந்த ட்ரக் அவருக்கு எதிராக நிக்குது. அப்படியே ஹீரோ காரை இடுக்க வர அதுக்குள்ள ஹீரோக்கு பின்னாடி போலீஸ்கார் வந்துடுது. அதை பார்த்து ட்ரக்கார அங்க இருந்து போயிடும். ஹீரோக்கு அப்படியே கொலையே நடுங்கிறது. ஹீரோவும், நீங்க பாத்தீங்களா சார், அவன் என்ன கொல்லதான் முயற்சி பண்ணானும் போது அந்த ஆபீசர் ஹீரோக்கு தெரிஞ்சவர் தான். டேய், அவன் ஏதோ ரூட் தெரியாம இப்படி வந்துட்டான், நீ எதுக்கு இந்த டைம்ல இங்க சுத்திட்டு இருக்க? ரேடியோல தான் அனௌன்ஸ் பண்றோம்ல இந்த இடத்துல போக கூடாது, ஆபத்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போது, இல்ல எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு நம்ம போது, எது வந்தாலும் நாளைக்கு பாத்துக்கோ, இன்னைக்கு எந்த வேலையும் பண்ணாத, ரிட்டர்ன் போ அப்படின்னு சொல்லிட்டு
ஆபீசர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் எல்லா இடத்துலயும் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அவருக்கு பணம் பத்தல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வர ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நிறைய ஆர்டர்ஸ் அவங்க மேனேஜர் கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ கார் ஓட்டிட்டு போகும்போது ஹீரோ காருக்கு பின்னாடி அந்த ட்ரக்காரன் ஹீரோ காரை இடிக்கிறதுக்காக வேகமா வரான். ஹீரோ பதறி போயிடுறாரு. யாரா இந்த பிறவி பைத்தியம் என்ன எதுக்கு இடிக்க வருதுன்னு சொல்லி ஹீரோ வேகமா கார் ஓட்டிட்டே போறாரு. அந்த நபர் கிட்ட வந்துகிட்டே இருக்காரு. இப்ப அங்க இருந்து ஒரு ஷாப்புக்குள்ள ஹீரோ போயிடுறாரு. ரொம்ப பதட்டத்துல இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல அந்த அவரோட ஃப்ரெண்ட் ஆபீசரை பாப்பாரு. அவரும் ஆல்ரெடி இந்த இடம் மோசமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உன் கண்ணுல ஏதாவது சந்தேகமான விஷயம் பட்டா என்கிட்ட சொல்லிடும் முன்னாடி சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோ அவர்கிட்ட என்ன ஒரு ட்ரக்கார ஃபாலோ பண்ணா, நீங்க கூட பாத்தீங்களா என் காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தானே, அவன் மேல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னும் போது அந்த ட்ரக் டிரைவர் யாருன்னு நீ பாத்தியானும் போது அங்க இருக்கிறவங்க யாரு டிரைவர்ன்னு ஹீரோக்கு தெரியாத முகம் பார்த்திருக்க மாட்டாரு. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பார். எனக்கு தெரியலன்னும் போது நீ பயத்துல இருக்க, முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா தூங்கு. நீ போற வழியில ஏதாவது ஆபத்து இருந்தா ஞாபகம் இருக்கட்டும், 911க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா ஹீரோவும் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பிரச்சனை வேற புதுசா இருக்கே, எப்படி இங்க இருந்து நான் தப்பிக்க போறேன்னு சொல்லி ரொம்ப பயத்துல அந்த இடத்த விட்டு வெளியே போறாரு. இப்ப ஹீரோக்கு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கும். அந்த ஆர்டர் வாங்கும் போது ஹீரோக்கு தெரிய வரும் அந்த லொகேஷன் கிரீன்வுட் மவுண்டன்ல இருக்கு. ஆல்ரெடி அந்த இடத்த பத்தி ஹீரோ கேள்விப்பட்டிருப்பாரு. அது கொஞ்சம் தூரமா போனா நல்ல டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா திங்ஸும் எடுத்து வைக்க அங்க வெளியே ஒரு நபரும் ஹீரோ பார்த்து நீ மேல போறியா, அந்த இடம் ரொம்ப டேஞ்சர், நீ கேள்விப்பட்டிருக்கியா, அந்த இடத்துக்கு ஹைக்கிங் போனவங்க மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க, அவங்க சாவுக்கு என்ன காரணம்ன்றத இது வரைக்கும் போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த மவுண்டெயின்ல போனா உனக்கு சாவு நிச்சயம், அங்க போகாத அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு அந்த மலையை நோக்கி போறாரு. அந்த லொகேஷன்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியவே அவங்க டிப்ஸ் வச்சிருப்பாங்க, ஃபுட் இங்க வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ எடுத்து பாக்குறாரு. அவர் நினைச்ச அளவுக்கு அந்த பணம் ரொம்ப அதிகமா இல்ல, கம்மியா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவுதான் நமக்கு டிப்ஸ் தருவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி என்ன பண்றது போலாம் அப்படின்னு காரை கிட்ட போகும்போது பார்த்தா அந்த இடத்துல அந்த ட்ரக் இருக்கும். ட்ரக்குள்ள அந்த ஆள் இருக்கானு எட்டி பார்த்தா யாருமே உள்ள இருக்க மாட்டாங்க. சரி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், கொஞ்சம் பணம் கொடுத்தா நமக்கு நல்லதானு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கதவு கிட்ட போய் தட்ட யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. சரி உள்ளதான் போய் பார்க்கலான்னு பார்த்தா கதவு ஓப்பனா இருக்கும். ஹால்ல ஒரு ஜீசஸ் சிம்பிள் போட்ட ஒரு பொருள் இருக்கும். அங்க ஒரு பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸ்ல பணம் இருக்கும். ஆனா ஹீரோ பணம் எடுக்க மாட்டாரு. அந்த டிரைவரோட இமேஜ் இருக்கிற ஒரு ப்ரூஃப் எடுத்துப்பாரு. ஏன்னா போலீஸ் ஆபீசர் அவன் யாருன்னு கேட்கும் போது அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. இப்ப ஏதாவது வம்பு பண்ணானா அவனை போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுக்க இப்ப யாரோ கத்துற சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குதுன்னு உள்ள போய் பார்த்தா ஒரு ரூம்ல ஒரு லேடிய லாக் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சைக்கோ. ஹீரோவும் அந்த லேடி ஹெல்ப் பண்ண அந்த லேடி ஹீரோவை கொல்றதுக்காக வருவாங்க. ஹீரோவா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன், யார் உங்களை இப்படி கட்டி போட்டான்னு சொல்லும் போது அங்க இருந்து ஒரு சுத்தி எடுத்துட்டு அப்படியே அந்த லேடி வெளியே போவாங்க. பார்த்தா அந்த சைக்கோ ட்ரக் ஓட்டுறவரு அங்கதான் இருப்பாரு. அவர் ஒரு வயசானவர். அவரை பார்த்த பிறகு அவங்க ஒளிஞ்சுப்பாங்க. இப்ப அந்த நபரும் அந்த லேடியும் ஹீரோவையும் கொல்ல முயற்சி பண்ண அந்த லேடி அந்த ஜீசஸ் சிம்பிள் இருக்கக்கூடிய பொருளை எடுத்துட்டு வேகமா வெளியே போய் அதை கீழே வச்சு அதை உடைக்க முயற்சி பண்ண அந்த நபர் பெரிய கோடாலியால அந்த லேடிய குத்தி கொலை பண்ண இந்த விஷயத்த பார்த்த ஹீரோவும் அத சைக்கோ கிளவா நீ இவ்வளவு மோசமான ஆளா, ஐயோ உன்கிட்ட நான் மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு விட்ரா ஜோட்டான்னு சொல்லிட்டு வேகமா கார் ஓட்டிட்டு போக அந்த சைக்கோ கிழமை ஹீரோவையும் மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோவும் உயிரை காப்பாத்தினா போதாண்டா ராசா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் ஓட்டிட்டே போக அந்த இடத்துல போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. ஹீரோ ரொம்ப பதட்டமா இருப்பாரு. அவர் கையில ரத்தத்தை இருக்கிறத பார்த்த ஆபீசரும் என்னடா ஆச்சுன்னும் போது அங்க ஒரு சைக்கோ இருந்தான், அங்க ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி பதறிப்பு ஹீரோ சொல்ல ஹீரோ சொல்றத அந்த ஆபீசரால நம்ப முடியல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கவனிச்சுக்கிறேன், நீ வண்டியில ஏற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு எதிர அந்த ட்ரக் காரர் இருப்பாரு. ஹீரோவும் போச்சு வந்துட்டான் செத்தான், டே தயவு செஞ்சு காரை எடுத்து தொலைடான போது நான் கூட இருக்கல, நீ ஏன் பயப்படுற அப்படின்னும் போது நீ யாரா வேணா இருறா, அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் எவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியும்டா அப்படின்னும் போது நீ எங்கே நான் வரேன்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி போக அந்த சைக்கோ என்ன பண்ணிருப்பான், அடிச்சு காலி பண்ணிருப்பான். இதை பார்த்த ஹீரோவரோட காரை எடுத்துட்டு திரும்பவும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கார்ல பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு, போச்சுடா இது வேற உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்க போறாரு, பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கடைக்குள்ள போறாரு. அங்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போன் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறாரு. அவனா இங்க போன்லாம் இல்ல சார் அப்படின்னு சொல்ல வெளியே இருக்கிற ஒருத்தன் கிட்டயும் அவங்க கிட்ட போன் இருக்கானும் போது
அப்படின்னா அப்படின்னு கேட்டு நீங்களும் எந்த காலத்துலடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். வந்துட போலாம்னு சொல்லிட்டு இப்ப கார் எடுத்துட்டு போக அப்ப அவர் பெட்ரோல் எடுக்காமலே அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிருப்பாரு. அது அப்படியே லீக் அவுட் ஆயிரும். அங்க இருக்கிறவன் தெரியாம சிகரெட் கீழே போட அந்த இடம் அப்படியே வெடிஞ்சு செதறுது. ஹீரோவும் வேகமா இப்ப காரை ஓட்டிட்டே போக அவருக்கு எதிர அந்த சைக்கோ நிக்கிறான். ஹீரோக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நேருக்கு நேரா நிக்க ஹீரோ என்ன பாத்துலான்டா, முடிஞ்சா கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் ஓட்டிட்டு போக அந்த சைக்கோவும் வேகமா கார் ஓட்டிட்டே வர போயிட்டு வருவான் மாமாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சைட்ல திரும்பி போயிடுவாரு. அந்த சைக்கோ பெட்டவன் பண்ணிடுவான். இப்ப ஹீரோ திரும்பவும் கார் ஓட்டிட்டே தப்பிச்சோம்னா சாமி அப்படின்னு பார்த்தா திரும்ப அந்த சைக்கோ எதிரில வந்து நிற்பான். நீ எங்க போனாலும் என் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாதுடா. இப்ப ஹீரோவும் வேகமா கார் ஓட்டிட்டே போகும்போது அந்த இடத்துல வேற ஆப்ஷன் இல்ல, நம்மளே போய் வாண்டடா மாட்டிதான் போலாம் சொல்லி காரை விட்டு முன்னாடி வந்த டேய் நீ என்ன பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பேசிட்டு இருக்க அந்த இடத்துல இப்போ விரிசல் விட ஆரம்பிக்குது. அது ஒரு தண்ணி இருக்கக்கூடிய இடம். பனி மேல அப்படியே படர்ந்திருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு வேகமா போக அந்த சைக்கோவாலையும் வர முடியாது. தூரமா போய் இதுக்கடுத்து அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சைக்கோ வெறுப்பேத்திட்டே இருக்க இப்ப சில ஆட்கள் ஹீரோவை அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. வேற யாரும் இல்ல, ஹீரோக்கு கடன் கொடுத்தவங்க தான். அந்த லேடியோ டேய் நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் கலம் கிட்ட என்ன சொன்னேன், பணத்தை ரெடி பண்ண வேலையை பாடுறான்னா பணியில நின்று விளையாடிட்டு இருக்கியாடா, யாருக்கும் என்கிட்ட நீ பண்ண எல்லாத்தையும் சொன்னாங்கடான்னு போது ஹீரோ என்ன நினைச்சிருப்பான்னா அந்த சைக்கோ ட்ரக் ஓட்டுறவனை இவதான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ இவ்வளவு மோசமானவளா, உன் பணத்துக்காக என் உயிரை எடுக்க நீ பாத்துட்டேன்னும் போது என்னடா சொல்றேன்னும் போது ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட உடனே போலீஸ் எங்க வர சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட்ட போய் போலீஸ் கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த ட்ரக்கார அவனை எப்படி இடிச்சு சாகடிச்சிடுறாங்க. அவனை மட்டும் இல்லாம உள்ள வந்து எல்லாரையும் அந்த சைக்கோ சாகடிக்குது. ஹீரோ பயந்து ஒடிஞ்சிட்டு சைக்கோக்கு டிங்கி கொடுத்துட்டு காரை திரும்ப தப்பிச்சிடுறாரு. இப்ப காரை வேகமா ஓட்டிட்டே போக அந்த சைக்கோ பயங்கர கொலவெறியில அவனை கொல்றதுக்காக வந்துகிட்டே இருப்பான். இப்ப ஹீரோ கார் ஓட்டிட்டே போய் பார்க்கும் போது முன்னாடி அந்த இடம் க்ளோஸ்ல இருக்கும். அந்த இடத்த யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு போர்டு இருக்கும். போச்சுடா சரி காரை ரிவர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி அந்த சைக்கோ ட்ரக் இருக்கும். இவன் கிட்ட சாகிறதுக்கு நான் இந்த வழியாவே போய் செத்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காரை வேகமா முன்னாடி ஓட்டிட்டே போவாரு. அங்க முன்னாடி வழி இருக்காது, அது ஒரு பெரிய சரிவு. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கார் போயிட்டே இருக்கும் போது காரை விட்டு கீழே குதிச்சிருவாரு. அந்த சைக்கோவும் அப்படியே அந்த பள்ளத்துல விழுந்து இறந்துரும். இப்ப ஹீரோவான சைக்கோ இறந்தானா இல்லையான்னு பாக்குறதுக்காக எட்ஜில வந்து நிக்க அந்த சைக்கோ ஹீரோட காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். சைக்கோ கிளவா நீனும் சாகலையா, என்ன விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி விட்டுட்டு ஹீரோ மேல வந்துடுறாரு. அந்த சைக்கோ கிளவனும் அவனோட ட்ரக்கும் கீழே காலி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ என்ன பண்றது அப்படின்னு திரும்பி பார்க்க அந்த சைக்கோ கிளவனோட அந்த ஜீசஸ் சிம்பிள் போட்ட பொருள் இருக்கும். இதை என்ன பண்றதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு ஹீரோ அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டே இருக்க இப்ப அந்த இடத்துல கார் ஓட்டிட்டு ஒரு நபர் வருவாங்க. அவங்க ஹீரோக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க. வேற யாரும் இல்ல, ஹீரோக்கு இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு முன்னாடி சொன்னவர் தான். அவரும் ஹீரோ கையில இருக்கிற மீனை பாப்பாரு. உனக்கு இது ரொம்ப பிடிக்குமானும் போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், என்கிட்டயே ஒரு பெட் இருக்கு, அது டர்ட்டில், அதுக்கு நான் பிளாக்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன்ல இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட வீட்டுல விட்டுட்டு வந்துடுற. ஹீரோ லாஸ்ட் ஆர்டரும் பண்ணிட்டு கடைக்கு போறாரு. அங்க அவர்கிட்ட இருந்த அந்த பொருளை இது எவ்வளவு விலைக்கு போகும்னு சொல்ல அந்த கடையோட ஓனர் அந்த பொருளை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்ப ஹீரோக்கு கால் வருது. அவங்க மேனேஜர் நிறைய ஆர்டர் வேணும்னு கேட்டேன், நிறைய ஆர்டர் கொடுத்தா இப்ப என்னடா போன் எடுக்க மாட்டேன்ற, எங்க போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்க போனை ஹீரோ இக்னோர் பண்ணிடுவாரு. இப்போ அந்த ஃபுட் ட்ரக்கோட ஓனரும் ஹீரோ கால் பண்ணி பணம் இருக்கா இல்லையா, நான் வேற யாருக்காவது வித்துருவான போது நீங்க சொன்ன பணம் என்கிட்ட இருக்கு, நான் விட கொடுக்குறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே போய் தூங்கிடுறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப அவரோட மீனுக்கு ஒரு அழகான தொட்டி ரெடி பண்ணிருப்பாரு. அந்த தொட்டியவே அவளை அழகா பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம், ஹீரோக்கு அந்த பொருள் வித்த பிறகு நிறைய பணம் கிடைச்சிருக்கும். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அப்படின்னு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.